அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ சுகர். அதாவது லோ சுகர் அப்படின்னா பொதுவாக சர்க்கரை உள்ளவர்களுக்கு சர்க்கரை மாத்திரை அதிகமாக எடுத்துக்கும் போதோ இல்லை உணவு கம்மியாக எடுத்துக்கும் போதோ வருது. ஆனால் சர்க்கரை மாத்திரையே எடுத்துக்காதவங்களுக்கு கூட, இல்லை சர்க்கரை மாத்திரையை நிறுத்தினவங்களுக்கு கூட, தொந்தரவு வருது நிறுத்தினவங்களுக்கு கூட சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆனால் ஒரு மாதிரி பசி உணர்வு வந்துடுது, ஒரு படபடப்பாக பயமாக இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போலேயே இருக்குது. இதுக்கு வேண்டிய நாங்கள் அதிகப்படியான உணவை எடுத்துக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகவே வருது. இதுக்குரிய காரணங்கள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வாரம் எங்கிட்ட ஒருத்தர் வந்தார். ரொம்ப வருஷமாக என்னோடய பேஷண்ட், ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அவர் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மாத்திரையே லோ சுகர் பண்ணாத மாத்திரை. ஆனால் அந்த மாத்திரையே நான் பாதியாக குறைச்சிட்டேன், ஒரு சில நாள் நான் எடுத்துக்கிறதே இல்லை டாக்டர், ஆனால் பாருங்கள் லோ சுகர் வருது. இப்போ இன்றைக்கி கூட டெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் போய் 2 பூரி, இட்லி, தோசை, வடை, சர்க்கரை போட்டு காஃபி எல்லாமே சாப்பிட்டு வந்தேன் டாக்டர். ஆனால் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது. இதுக்குரிய காரணம் என்ன? இதுக்கு என்ன தான் தீர்வு? ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம். நான் லோ சுகர்னு சொன்னால், அந்த லோ சுகரில் பல வகை இருக்குது. பொதுவாக நம்மளோட ரத்த சர்க்கரை அளவு 70க்கு கீழே, எந்த டைமில் செக் பண்ணாலும் 70க்கு கீழே இருந்தாலோ, இல்லை சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் பார்க்கும்போது 100க்கு கீழே இருந்தாலோ அதை லோ சுகர்னு எடுத்துக்கலாம். அதுக்குரிய அறிகுறிகள் தான் இந்த படபடப்பு, நடுக்கம், வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் உண்டாகும், பசி அதிகமாக எடுக்கும். பட் இந்த சாப்பிட்ட உடனே வர லோ சுகருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா. மருந்து மாத்திரை சாப்பிடாதவங்களுக்கு கூட வர்ற லோ சுகருக்கு பேர் ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல உணவு எடுத்துக்கிட்ட உடனே இன்சுலின் சுரக்குது. ஸோ இந்த இன்சுலின் அதிகப்படியாக சுரக்கும் பொழுது, ஹைப்பர் இன்சுலிமியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா வரும். இது யார் யாருக்கெல்லாம் அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும். அந்த அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும் பொழுது பல நேரங்களில் அது திரும்பவும் பசியை தூண்டி திரும்பவும் சாப்பிட வைக்கும். இந்த அதிகப்படியான இன்சுலின் எதுக்காக நம்ம உடம்புல சுரக்குது? அதுக்குரிய காரணம் என்ன? முக்கியமாக நம்ம சாப்பிட்ற உணவோட தன்மை இதை நிச்சயிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது சீக்கிரமாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரையாக மாறி ரத்த சர்க்கரை அளவு வேகமாக உயரும் பொழுது இந்த இன்சுலின் அதிகமாக சுரக்கிறது உண்டாகுது. இப்போ தேவைக்கு அதிகமாக சுரந்த இன்சுலின் திரும்பவும் நமக்கு பசியை உண்டாக்குது. திரும்பியும் பசியை உண்டாக்கும் போது திரும்பியும் நம்மளை அது சாப்பிட வைக்குது. இப்போ நான் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் இங்கே வரேன், டாக்டர் லோ சுகர் ஆகுதுன்னு நான் நிறைய உணவு சாப்பிட்றேன், நான் டயட்டே இப்போ இருக்கிறது இல்லை, ஆனாலும் எனக்கு அதிகப்படியான லோ சுகர் ஆகுதுன்னு சொன்னார். ஸோ இங்கே தான் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா இருக்கிறவங்க லோ சுகர்னு நினச்சிட்டு அதிக மாவு சத்தை சாப்பிடக்கூடாது. அவங்க உணவியல் மாற்றம் பண்ணணும். பொதுவாக லோ சுகர்னால் நிறையா சாப்பிடணும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா இருக்கிறவங்க சரியாக சாப்பிடணும், நிறையா சாப்பிடணும், ஆனால் சரியாக சாப்பிடணும். ஸோ அந்த சரியாக சாப்பிட்றது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சொல்கிற மாதிரி பேலன்ஸ் டயட்டு தான். ஸோ நீங்கள் சாப்பிட்ற மாவு சத்தை எளிதில் செரிமானமாகாத மாவு சத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த சாமை, வரகு, தினை, இந்த மாதிரி முழு தானிய உணவுகள் எடுத்துக்கணும். நமக்கு லோ சுகர் ஆகுதுன்னு சொல்லி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இந்த மாதிரி மாவு ஐட்டமாக சாப்பிடும் பொழுது அது ரத்த சர்க்கரை அளவு வேகமாக உயர்த்தும், வேகமாக இன்சுலின் சுரக்கும், திரும்பவும் லோ சுகர் ஆகும். இதுவே அதிக நார் சத்துள்ள முழு தானியங்களை நம்ம சாப்பிடும் பொழுது அது செரிமானம் மெதுவாக நடக்கும், ரத்த சர்க்கரை அளவு மெதுவாக கூடும், அதனால் இன்சுலின் சுரக்கிறதும் மெதுவாக சுரக்கும். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம உணவில் அதிகப்படியான புரத சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து இதெல்லாம் சேர்த்துக்கணும். பொதுவாக உடல் பருமன் அதிகமாக இருக்கனால கொழுப்பு சத்தை வேணால் நம்ம கொஞ்சம் குறைவாக நம்ம எடுத்துக்கலாம். பட் புரத சத்தும் நார் சத்தும் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா நார் சத்தும் புரத சத்தும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புலேருந்து அந்த கார்போஹைட்ரேட் பிரியறத, செரிமானமாகிறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். அப்போது ரத்த சர்க்கரை அளவு மெதுவாக கூடும், அதனால் இன்சுலின் சுரக்கிறதும் கொஞ்சம் மெதுவாக சுரக்கும். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு செக் பண்ணும்போது சுகர் லோவாக இருந்துச்சு, நான் எந்த சுகர் மாத்திரையும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு லேபில் இருக்கவர் என்ன சொல்லிடுவான்னு, உடனே உங்களுக்கு லோ சுகராக இருக்குது, போய் ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான அணுகுமுறை. இப்படி திரும்ப திரும்ப வரவங்க போய் நீங்கள் ஒரு ஸ்வீட்டோ இதையோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா
உங்கள் ரத்த சர்க்கரையில் வேகமாக கூடி கூடி உங்கள் இன்சுலின் சுரப்பு அதிகமாகிட்டே இருக்கும். இது ஒரு கட்டத்தில் இன்சுலின் சுரப்பு குறைஞ்சு போய் சர்க்கரை வியாதியாக மாறிடும். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், எல்லாம் ஓகே டாக்டர், இது வந்து உடல் பருமன் இருக்குது, சர்க்கரை இல்லாதவங்க வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பேஷண்ட்டு நீங்கள் 10 வருஷமாக பார்த்துட்றீங்க, அவருக்கு எப்படி இது திடீர்னு வந்துச்சு இப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். இந்த சந்தேகம் அவருக்கும் வந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவர் ஒரு வயிற்று சம்பந்தமான பிரச்சனையில் சிரமப்பட்டுட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்திருக்கார். ஸோ அப்போ சரியாக உணவு எடுத்துக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ வெயிட்டு கடன்னு ஒரு 2 மாதத்தில் அவருக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த அதிகப்படியான உடல் எடை குறையும் பொழுது நமக்கு என்ன நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அதிக இன்சுலின் சுரக்கிறதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இன்சுலினை நம்ம உடம்பில் இருக்க செல்கள் உணராமல் இருக்க ஒரு தன்மை. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது அதிகமாக இன்சுலின் சுரந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இன்சுலினை உணராமல் இருந்தது உடம்பு. இப்போ உடம்பு எடை குறைஞ்சனையும் வெயிட் குறைஞ்ச உடனேயும் இந்த இன்சுலின் உணரும் தன்மை அதிகமாகிடுச்சு, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ தேவைக்கு அதிகமாக இருக்க இன்சுலினை அது உணர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் லோ சுகர் உண்டாகுது. இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அடைஞ்சிரும். எப்படின்னா இந்த உணவியல் மாற்றத்து மூலமாகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, கிராஷ் டயட்லாம் போட்டு நான் கடன்னு வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதிகப்படியான பசி எடுக்கிறதுக்கு இல்லைன்னா சோர்வு உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். ஸோ கிராஷ் டயட் போய் வெயிட் குறைச்சாலோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினால உடல் பருமனாக இருக்கவங்க கடன்னு உங்கள் வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னா இந்த பசி உணர்வு அதிகமாக இருக்கும். லோ சுகர் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அதிக மாவுச்சத்து உள்ள உணவோ இல்லை அதிக இனிப்பு உள்ள உணவோ இல்லை சீக்கிரம் செரிமானமாகிற உணவோ தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அவங்க அந்த டைமில் தான் டயட்டை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் இந்த இதுக்கு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறது, லோ சுகராக இருந்தால் கூட டயட்டை ஃபாலோ பண்ணணும். எந்த லோ சுகர்? ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா. ஸோ இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்குரிய புரிதல் இல்லாமல் அவங்க வந்து அதிகப்படியான உணவு எடுத்து மறுபடியும் உடல் பருமனை அதிகப்படுத்தி சர்க்கரை வியாதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். சுகர் இல்லாட்டியும் சுகர் மாத்திரை சாப்பிடாட்டியும் லோ சுகர் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் படபடப்பு, நடுக்கும், வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரியாக்டிவ் ஹைப்போக்ளைசீமியா. சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அதிகப்படியான மாவுச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டால் கூட அதிக புரதச்சத்து உள்ள ஸ்நாக்ஸாக தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காண்டி மாவுச்சத்தை அதிகமாக எடுத்துக்கூடாது. 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி லோ சுகர் இருக்கவங்க நார்மல் டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. பேலன்ஸ்ட் டயட்டாக அதிக நார்ச்சத்து புரதச்சத்து உள்ள உணவுகள், அது கூட நீங்கள் சாப்பிட்ற மாவுச்சத்து ஈஸியாக செரிமானமாகாத காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். அதுவும் ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கணும். இந்த புரிதல் நமக்கு நாளைக்கு சர்க்கரை வர்றதோட வாய்ப்புகளை நமக்கு குறைக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த பாதிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆஃபீஸில் இதில் இருப்பாங்க, திடீர்னு பசிக்குதும்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன ஆரோக்கிய சம்பந்தமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் அடுத்த வாரம்.